சண்டே ஈவினிங் இன்னைக்கு மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிச்சனுடைய கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணவே இல்லை. ஆனால் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். கவுண்டர் டாப்பில் அந்த அளவுக்கு அழுக்குலாம் இல்லை, லைட்டாக தூசி மட்டும்தான் இருந்தது. அதை ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணதுனால இன்றைக்கி டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் மட்டும் வச்சுக்கலாம்னு நினச்சேன். பாப்பா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கன்னு கேட்டால், அது மட்டும் இல்லாமல் நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டா. அதனால ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அதுதான் அவிய வச்சுருந்தேன். ஆலு டிக்கிலாம் செய்வோம் இல்லையா உருளைக்கிழங்குல, அது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக அந்த கிழங்கு அவிய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி சீரியல் லைட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை கிச்சனில் போட்டு பார்த்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சீனி கிழங்கும் நல்லா அவிஞ்சிருச்சு. இதோடைய ஸ்கின் எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். இதோடைய ஸ்கின் எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே நானே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம். கூடவே கொரியாண்டர் லீஃபும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், கட்லெட் ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பெருசாக இருக்கு இல்லையா, இது நான் உருண்டை பிடிச்சது. குட்டியாக இருக்குது, பாப்பாவே உருண்டை பிடிச்சது. இப்போ இதை மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்தால் போதும், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.